எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். நானும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து சமையல் வீடியோ கிடையாது. நான் உங்கள் எல்லாரையும் இன்றைக்கி நான் ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகிறேன். இங்கே ஐக்கியான்னு ஒரு ஸ்டோர் இருக்குது. நம்ம அதை தான் இன்றைக்கி நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். இந்த ஐக்கியா ஒரு ஸ்வீடிஷ் கம்பெனி. இது எல்லா கண்ட்ரிலையும் இருக்குது. இப்போ நம்ம இந்தியாவில் கூட இது வந்திருக்குது. ஹைதராபாத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் புதுசாக இந்த நாட்டுக்கு வரீங்கன்னா இந்த மாதிரி ஐக்கியாவுக்கு போனீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வேண்டிய சாமான் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நீங்கள் வீட்டை செட்டப் பண்ணுறதுக்கு வேண்டிய எல்லா சாமானும் இங்கே கிடைக்கும். எங்கள் வீட்டுக்கு தேவைப்படுற ஃபர்னிச்சரு, அதுக்கப்புறம் பெட் ஸ்ப்ரெடு, அதுக்கப்புறம் கிச்சனுக்கு தேவைப்படுற சாமான்கள், அப்புறம் ஃப்ரிட்ஜு எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம காரை பார்க் பண்ணிட்டு உள்ளார போகலாம். இது பெரிய கடை, அதனால் இது பெரிய வேர் ஹவுஸ் மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி அவுட்ஸ்கர்ட்ஸில் தான் இருக்கும். இப்போ நம்ம காரை பார்க் பண்ணிட்டு உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தோடனே இந்த ரைட் சைடில் ஒரு ஏரியா இருக்கும். நீங்கள் குழந்தைங்களோட இங்கே ஷாப்பிங் பண்ண வரீங்களா, குழந்தைங்கள நீங்கள் அங்கே விட்டுட்டு ஷாப்பிங் பண்ணி முடிச்சுட்டு போகிறப்ப நீங்கள் குழந்தைங்கள அழைச்சிட்டு போயிடலாம். இப்போ ஐக்கியாவில் ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆனோன்னே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு மாடல் செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது லிவிங் ஏரியா மாதிரி கிச்சன், டைனிங், அப்புறம் அவங்கக்கிட்ட இருக்கிற என்னென்ன திங்ஸ் இருக்கோ அதை வச்சு அவங்க ஒரு செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நம்ம வீட்டை எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு. இல்லை நீங்கள் வீடு கட்டுறீங்க, புதுசாக உங்களுக்கு கிச்சன் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த மாதிரி கிச்சன் வேணும்னு செட்டப் வேணும்னா அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க வீட்டில் பண்ணி கொடுத்துருவாங்க. இதே மாதிரி எப்போதும் ஐக்கியாவில் உள்ளே போகணுன்னா ஃபஸ்ட்டு லிவிங் ரூம் ஃபர்னிச்சர் தான் இருக்கும். ஸோ லிவிங் ரூமுக்கு தேவைப்படுற சோஃபா, சேரு, அதுக்கப்புறம் குஷன், லைட்டிங் எல்லாமே அவங்க ஒரு மாடல் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்புறம் அவங்க அந்த லிவிங் ரூம் ஃபர்னிச்சர்லாம் வச்சு ஒரு மாடல் ஹவுஸ் ஒன்று பண்ணி வச்சுருப்பாங்க. பாருங்கள், சோஃபா, அப்புறம் சேரு, அதுக்கப்புறம் புக் ரேக்கு, டிவி டேபிள், டிவி இது மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பண்ணிக்கலான்னு. அப்புறம் இந்த மாதிரி டைனிங் ஏரியா இருக்கும், அப்புறம் ஸ்டோரேஜ் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்காகவும் தனித்தனியாக அவங்க இந்த மாதிரி மாடல் பண்ணி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் அவுட்டோர் ஃபர்னிச்சர் இந்த மாதிரி அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம போய் ஒரு கிச்சனோட மாடல் பார்க்கலாம். இதுமாதிரி நிறைய கிச்சன் இருக்கும். நான் இது மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், இதில் ரேக்கெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் இதில் ஸ்பைசஸ்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, பாட்டிலில் போட்டு வைக்கிறது, அதுக்கப்புறம் கரண்டி, இந்த கொலாண்டர்லாம் மாட்டி வச்சுருக்காங்க. கீழே இருக்கிறது கன்வென்ஷனல் அவன் இது. அதுக்கப்புறம் பெஞ்ச் டாப்பு, சிம்னி, அதுக்கப்புறம் கீழே குக் டாப் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டோரேஜு, இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சிங்க் வச்சுருக்கோம். உங்களுக்கு இந்த கிச்சனோட செட்டப் பிடிச்சிருந்ததுன்னா அவங்க வீட்டுக்கு உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா, காஃபி டேபிளோட இதெல்லாம் பார்க்க போகிறோம். இங்கே நிறைய காஃபி டேபிள் இருக்கும், நிறைய டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கும். ஸோ அதெல்லாம் அவங்க டிஸ்பிளேக்கு வச்சுருப்பாங்க. அப்புறம் இதெல்லாம் சோஃபா கம் பெட், அதாவது சோஃபாவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நைட்டில் நம்ம அதை ஓப்பன் பண்ணால் பெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே டிவி என்டர்டெயின்மெண்ட் யூனிட், இது டிவி டேபிள்லாம் இருக்கும். அப்புறம் இதெல்லாம் கப்போர்ட்ஸு, லைக் டிஸ்பிளேக்காக வைக்கிற கப்போர்ட்ஸ் இது. அப்புறம் இதெல்லாம் டைனிங் டேபிள்ஸ் வச்சுருப்பாங்க. இது பிரேக்ஃபாஸ்ட் டேபிள். இது கிச்சனில் சின்னதாக போட்டுக்கிறதுக்காக, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக. இப்போ நம்ம ஒரு மெஷரிங் டேப் எடுத்துக்கிறோம், அப்புறம் ஒரு பென்சிலும் ஒரு ஷாப்பிங் லிஸ்ட்டும் எடுத்துக்கிறோம். எதுக்குன்னா நம்மளுக்கு என்னென்ன சாமான் வேணுமோ நம்ம அதெல்லாம் அதில் எழுதிக்கலாம். நம்ம வீட்டிலேருந்து மெஷர் பண்ணிட்டு வந்தால் அந்த டேப் வச்சு நம்ம இங்கே மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம், அந்த ஃபர்னிச்சர் நம்ம வீட்டுக்கு செட் ஆகுமா என்னன்னு. இப்போ இந்த செக்ஷனில் குக்கிங் ரேஞ்ச் எல்லாம் இருக்கும், அதாவது அடுப்பெல்லாம் இருக்கும், கேஸில் இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் இண்டக்ஷனோடையே இருக்கும். அடுத்தது இங்கே ஃப்ரிட்ஜெல்லாம் வச்சுருக்கோம். இப்போ இது ஃப்ரெஞ்ச் டோர் ஃப்ரிட்ஜ். இது டபுள் டோர் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் ஸ்பேஷியஸாக நல்லாயிருக்கும் இந்த ஃப்ரிட்ஜு. இந்த ஃப்ரிட்ஜுக்கு ஃப்ரீசர் கீழே இருக்கும். இந்த ட்ராவர் நீங்கள் ஃப்ரீசராக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஃப்ரிட்ஜாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிறது ஃப்ரீசர் இது. இதுக்கப்புறம் கிச்சன் சிங்க்குக்கு வேண்டிய ஃபாசெட்லாம் வச்சுருப்பாங்க. டிஃப்ரெண்ட் ஃபாசெட் இருக்கும், நம்மளுக்கு என்ன வேணுமோ பார்த்து வாங்கிக்கலாம். அப்புறம் இது ஸ்பூன்லாம் வைக்கிற ட்ரே, இது பேம்பூவில் பண்ணியிருக்கோம். கட்லரி ட்ரே இருக்கும் நம்ம ட்ராவருக்குள்ளே வைக்கிறதுக்காக. அப்புறமா இப்போ நம்ம பெட்டிங் செக்ஷனுக்கு போகிறோம். இங்கே பெட் ஃப்ரேம்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். ஐக்கியாவில் பெட் ஃப்ரேம்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மேட்ரஸ் செக்ஷன் போகிறோம். இங்கே நிறைய மேட்ரஸ் வச்சுருப்பாங்க டிஸ்பிளேக்கு. நீங்கள் இதில் படுத்து பார்த்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மேட்ரஸ் ஒன்று ஒரு மாதிரி இருக்கும். ஃபர்ம் மேட்ரஸ் இருக்கும், சாஃப்ட் மேட்ரஸ் இருக்கும்,
அது வந்து நீங்கள் படுத்து பார்த்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது வாங்கிக்கலாம். அங்கே இருக்கிறதெல்லாம் மேட்ரஸ் டாப்பர் இது. இது மேட்ரஸ்க்கு மேலே போட்டிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாஃப்டாக இருக்கிறதுக்காக. பெட்ரூம்க்கு தேவைப்படுற எல்லா வார்ட்ரோப்ஸ் எல்லாமும் டிஸ்பிளேல வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். நம்ம சின்ன சின்ன துணியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம வந்து கிட்ஸோட செக்ஷனுக்குள்ளே போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு தேவைப்படுற பெட் இருக்கும், அப்புறம் ஃபர்னிச்சர் இருக்கும், ரக்கு, அதுக்கப்புறமா டாய்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறது, ஸ்டடி டேபிள், அதுக்கப்புறம் கிட்ஸோட டாய்ஸு எல்லாமே இதில் இருக்கும். இப்போ அதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு மாடல் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே ஸ்டடி டேபிள் போட்டிருக்காங்க பசங்களுக்கு, பெட்டு, அப்போ அவங்களோட டாய்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இதுக்குள்ளே வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் அவங்களோட டிஸ்பிளே வைக்கிறதுக்கு இன்னொரு பெட் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுங்களோட ட்ராயிங் பண்ணுறதுக்கானது, அப்புறம் அதுங்களோட பேக் எல்லாம் மாட்டுறதுக்காக எல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ அதை முடிச்சா இப்போ வந்து டிஸ்பிளே எல்லாம் முடிஞ்சிட்டுது. இது வந்து ஐக்கியாவோட ரெஸ்டாரண்ட் இது. இங்கேயும் வந்து நம்மளுக்கு சாப்பாடெலாம் கிடைக்கும். ஸோ அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ தான் வந்து ஷாப்பிங் பண்ண போகிறோம். இந்த ஃப்ளோரில் வந்து நீங்கள் எது வேணும் நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து ஜஸ்ட் டிஸ்பிளேக்காக உள்ளது தான். இங்கே பாருங்க, நீங்கள் ஐக்கியாவில் வந்து இந்த கிளாஸ் பாட்டில்லாம் நல்லா இருக்கும். நான் எப்போதும் ஐக்கியாவில் தான் வாங்குவேன். நல்லா ஏர் டைட்டாகவும் இருக்கும், சீப்பாகவும் இருக்கும். இந்த பாட்டில் வந்து இங்கே $3 தான். அதுக்கப்புறம் ரக்கு, அதுக்கப்புறம் பிளேட் வைக்கிற ஸ்டாண்ட்லாம் வச்சுக்க பாருங்கள். அதுக்கப்புறம் கிச்சனுக்கு நம்ம சமையலுக்கு தேவைப்படுற பாத்திரங்கள்லாம் இருக்கும். இந்த மாதிரி மூடி போட்ட பாத்திரம், சாஸ் பேன்லாம் இருக்கும். இங்கே நல்லாயிருக்கும் ஐக்கியாவில். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் நல்லாயிருக்கும் இது. அப்புறம் இந்த மாதிரி தவாலாம் இருக்கும், ஓக் இருக்கும். நான் மோஸ்ட்லி நான்ஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டேன். அப்படி வாங்குறதா இருந்தால் நான் இங்கே ஐக்கியாவில் தான் வாங்குவேன். இதோட எனாமல் கோட்டிங் வந்து போகாது, நல்லாயிருக்கும். இது $25க்கு நல்லா வெயிட்டாக நல்லாயிருக்கும் இது. இந்தமாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம்லாம் இங்கே ஐக்கியாவில் தான் நல்லாயிருக்கும். இதனால் ஒர்த்தாகவும் இருக்கும். கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருந்தாலும் ஒர்த்தாக இருக்கும் இது. அப்புறம் இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஃப்ரை பேன் இருக்குது. நீங்கள் தாளிக்கலாம், இல்லாட்டி முட்டை பண்ணலாம். நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேன் வச்சுருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கு. நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது. இது மாதிரி எல்லாமே டிஸ்பிளேல வச்சுருக்கோம். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சிலிக்கன் லிடு வச்சுருக்கோம். அப்புறம் கீழே வந்து கிளாஸில் இருக்க மூடி இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பாத்திரத்துக்கு எதாவது வேணும்னா நம்ம அளவு எடுத்துகிட்டு வந்து பார்த்து இங்கே வாங்கிக்கலாம். டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்கும், நல்லாவும் இருக்கும் இது. இப்போ ஐக்கியாவில் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு இந்த கேஸ்ட் அயன். முன்னாடிலாம் இருக்காது, இப்போ தான் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கேஸ்ட் அயனில் நிறைய பாத்திரங்கள் இருக்குது. இது எல்லாமே கிச்சனுக்கு தேவைப்படுற பாத்திரங்கள் தான் எல்லாமே. இது வந்து பாட் ஹோல்டர், சூடாக நம்ம ஏதாவது இறக்கி வைக்கணும்னா அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் இங்கே உடன் கரண்டி எல்லாம் நல்லாயிருக்கும் ஐக்கியாவில். சீப்பாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும் இது. $1.15 நினைக்கிறேன் இது. அப்புறம் இதுமாதிரி பிளாஸ்டிக்லேயும் அது வச்சுருக்கோம். அப்புறம் இது வந்து பீலரு. அப்புறம் இது வந்து கேன் ஓப்பனர். இது வந்து கார்லிக் ப்ரெஸ்ஸு. நம்ம இதில் ஒரு பூண்டு பல்லை போட்டு அமுக்கணும்னா நல்லா சின்ன சின்னதாக பொடி பொடியாக வந்துடும். அப்புறம் இது ஃபுல்லாகவே வந்து பேக்கிங் ஐட்டம்ஸ் உள்ளது. பேக்கிங் ட்ரே, மிக்சிங் பவுல், அப்புறம் மெஷரிங் கப்ஸு. அப்புறம் இது வந்து ஸ்கூப். இது நம்ம மாவுக்கெல்லாம் வச்சுக்கலாம், மாவுலாம் போட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அது. இது வந்து ஐஸ்கிரீம் ஸ்கூப்பு. அப்புறம் பைப்பிங் பேகு, அப்புறம் ப்ரெட் பண்ணுற லோஃப் பேனு எல்லாமே இருக்கும். எனக்கு ஐக்கியாலே கிச்சன் செக்ஷன் தான் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், எல்லாமே பேக்கிங்காக உள்ள சாமான்கள் தான். அப்புறம் இது வந்து சலாடம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நம்ம வந்து இல்லை மாவு போட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோன்னா அது கீழே கொட்டும். அப்புறம் இது மாதிரி கிளாஸ் வேர்லாம் இருக்கும். இதை வந்து நீங்கள் அவன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், சர்விங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஐக்கியாவில் சாப்பிங் போர்டெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். உடன் சாப்பிங் போர்டு. இது டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது பாருங்கள் ஒரே பேக்கில். அப்புறம் அங்கே வச்சுருக்கிறது எல்லாமே சாப்பிங் போர்டு, சீஸ் போர்டு தான் அது. அப்புறம் ஐக்கியாவில் வந்து இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். இது டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்கும். நம்ம வந்து இதுக்கு மூடி பார்த்து தனியாக வாங்கிக்கணும்.
இந்த மாதிரி அவங்க தனியாக வச்சுருப்பாங்க, நம்ம தனியாக எடுத்துக்கணும். அப்புறம் இது வந்து பேண்ட்ரி வந்து அவங்க வந்து ஒரு மாடல் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இந்த மாதிரி பண்ணோம்னா இந்த மாதிரி சாமான் வாங்கிக்கலாம். ஃபுல்லாகவே இங்கே கிளாஸ் கண்டெய்னர்ஸ் தான், டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கும் இங்கே. இந்த சிலிக்கன் லிட்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். பாருங்கள் இந்த மாதிரி இப்போ நம்ம மேலே வச்சுட்டு லேசாக அமுக்கணும்னா அது வந்து நல்லா க்ளோஸ் ஆகிடும். நல்லா டைட்டாக இருக்கும் அது. பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே இந்த மாதிரி லிட்டு கிளாஸ் கண்டெய்னர்ஸ் தான் இருக்கும். இங்கே வந்து இந்த மாதிரி கிண்ணலாமும் இருக்கும், இதில் டீ பவுடர்லாம் போட்டு வைக்கிறதுக்காக. அப்புறம் இந்த கிளாஸ் பாட்டில் நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கும். இந்த மாதிரி ஜாடி மாதிரி இருக்கும், இதில் நம்ம ஊறுகாயெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். நல்லா ஏர் டைட்டாக இருக்கும் இது. இது வந்து நாப்கின் ஹோல்டர். இது நம்ம டைனிங் டேபிளில் நாப்கின் போட்டு வைக்கலாம். அப்புறமா இது சர்விங் பிளேட்ஸு. இது ஃபுல்லாகவே செராமிக் டின்னர் செட். இது டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும். இது வந்து செட்டாகவும் கிடைக்கும், அதாவது 4 இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு செட்டில். அப்புறம் இதெல்லாம் சர்விங் பிளாட்டர்ஸ். இது டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கும். சர்விங் பவுல்ஸு, அதுக்கப்புறமா எல்லாமே இது டின்னர் யூஸ் பண்ணுறது தான். அப்புறம் காஃபி மக்ஸ் எல்லாம் இருக்கும். இது வந்து மில்க் ஃப்ராத்தர். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. இதை வச்சு நம்ம வீட்டில் வந்து கேப்பச்சினோலாம் பண்ணலாம். அப்போ இங்கே நிறைய கிளாஸ் பவுல்ஸ்லாம் வச்சுருக்கோம், டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி மிக்சிங் பவுல்லாம் இருக்கும், உடன் மிக்சிங் பவுல் இருக்கும். அப்புறமா ஸ்டீலில் இருக்கும், கிளாஸில் இருக்கும். அப்புறம் இங்கே ஸ்பூன் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செட் இருக்கும். இது வந்து பேம்பூ ஸ்ட்ரா. இது அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இது வந்து கிளாஸ் வேர் தான். அது டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் கிளாஸஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் கிளாஸஸ்ஸு எல்லாம் இருக்கும். இது வந்து ஐஸ் மோல்டு. இது அப்புறம் டீ மக்ஸு, காஃபி மக்ஸு, அதுக்கப்புறம் காஃபி மேக்கரு, கெட்டலு எல்லாமே வச்சுருக்கோம் இங்கே. இதோட கிச்சன் செக்ஷன் முடிஞ்சிட்டுது. நம்ம இப்போ பெட்டிங் எடுக்க போகிறோம். இங்கே வந்து பில்லோஸ்லாம் வச்சுருக்கோம். டிஃப்ரெண்ட் பில்லோஸ் இருக்கும். நீங்கள் சைட் ஸ்லீப்பரா பேக் ஸ்லீப்பரான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பில்லோஸ் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே கம்ஃபர்ட்ரு, குவில்ட்டெல்லாம் இருக்கும். ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஸ்ப்ரிங் அண்ட் ஆட்டமில் வந்து தின்னான பிளாங்கெட் வேணும். அதுமாதிரி வின்டரில் வந்து நல்லா திக்காக இருக்கணும். அதுக்கு டெம்பரேச்சர் போட்டிருக்கோம். அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பார்த்து நம்ம வாங்கிக்கலாம் எது வேணும்னு. இந்த மாதிரி ரோல் பண்ணி தான் இருக்கும். நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு போய் பிரிச்சிங்கன்னா நல்லா அது இதாகிடும், எக்ஸ்பேண்ட் ஆகிடும். அப்புறம் அந்த கம்ஃபர்ட்டுக்கு மேலே போடுறதுக்காக கவர். இது எல்லாம் ஒயிட்டாக இருக்கிறதுல அழுக்காகிடும். இப்போ நம்ம வந்து இந்த கவரை மட்டும் எடுத்து வாஷ் பண்ணால் போதும். இப்போ பெட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து பாத்ரூம் செக்ஷன் வந்திருக்கோம். இங்கே பாத்ரூம் தேவைப்படுற சிங்கோட ஃபாசெட்லாம் வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து பாத்ரூமில் டவல் வைக்கிற ரேக். இது அதுக்கப்புறம் பாத் மேட்டெல்லாம் இருக்குது. அப்புறமா இப்போ லைட்டிங் செக்ஷன் போகிறோம். இங்கே ஐக்கியாவில் வந்து லைட்டிங் செக்ஷன் வந்து பெரிய யூனிட்டாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் எல்லா மாதிரியான லைட்டும் கிடைக்கும். உங்களுக்கு டேபிள் லேம்ப்பு, சைடு லேம்ப்பு, ஸ்டாண்டிங் லைட்டு, அதுக்கப்புறம் பல்பு, அந்த மாதிரி எல்லா இதுவும் இங்கே கிடைக்கும். அதோட எல்லாமே டிஸ்பிளே அவங்க வச்சுருப்பாங்க. ரொம்ப நல்லா பளிச்சுன்னு நல்லாயிருக்கும் இந்த லைட்டிங் செக்ஷனு. அதுக்கப்புறம் ஐக்கியாவில் இன்னொன்று பெஸ்ட் என்னென்னா இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு. இங்கே சீப்பாகவும் இருக்கும், நல்லா பெரிய பெரிய சைஸஸ் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாமும் கிடைக்கும். இதில் நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோ நீங்கள் வச்சு அதை ஃப்ரேம் பண்ணிக்கலாம், இல்லாட்டி உங்களோட ஆர்ட் ஒர்க் ஏதாவது கூட நம்ம அதை வச்சு ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபேக் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருக்கோம், அந்த போடுறதுக்கு வேசஸ் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கேண்டில் வந்து ஐக்கியாவில் இன்னொன்று இது லைக் ரொம்ப சீப்பாகவும் இருக்கும், அதோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து டீ லைட் கேண்டில். இது அது மாதிரி நம்ம ஃபுல்லாக வாங்கிக்கலாம். இது மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி வந்து ஃப்ரூட்டோட ஃப்ளேவர்ஸ் தான் இருக்கும் இங்கே. அந்த டீ லைட் கேண்டில் சொன்னோன்னா அதை வைக்கிறதுக்கான ஹோல்டர் தான் அது. இப்போ முடிஞ்சிட்டு நம்ம வெளியில் வந்துட்டோம். இப்போ நம்ம அங்கே அந்த ஷாப்பிங் லிஸ்ட் எடுத்தோம்ல, அது எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அது மேலே போட்டிருக்கு பாருங்கள், அதுதான் வந்து ஐட்டமோட நம்பரு. இது வந்து கீழே ஆயில் நம்பர் போட்டிருக்கோம், அப்புறம் லொக்கேஷன் போட்டிருக்கோம். இது 3 தான் நமக்கு தேவை நம்ம போய் பிக்கப் பண்ணுறதுக்கு ஃபர்னிச்சரை. இப்போ வந்து இங்கே பார்பிக்யூ வச்சுருக்கு பாருங்கள். ஃபுல்லாகவே அவுட்டோர் யூனிட் தான் அது. இங்கே பார்பிக்யூ வச்சுருக்குது. அதுக்கப்புறம் அவுட்டோர் ஃபர்னிச்சர் எல்லாமே போட்டிருக்கு பாருங்கள். நம்ம வீட்டில் இல்லாமல் வெளியில் பேக்யார்டில் போடுறதுக்கான ஃபர்னிச்சர் இதெல்லாம். இது மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் ஒன்றும் ஆகாது.
இதுதான் செல்ஃப் சர்வ் ஏரியா. நம்ம இப்போ என்னென்ன வேணுன்றதை வந்து நம்ம இங்கே தான் பிக் பண்ணிக்கணும். ஃபர்னிச்சர்லாம் மோஸ்ட்லி இங்கே பாக்ஸஸில் தான் வரும். அதை நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு போய் அசெம்பிள் பண்ணிக்கணும். இது போட்டிருக்கு பாருங்கள், இது aisle 5ன்னு போட்டிருக்கு, லொக்கேஷன் 28. அது பக்கத்தில் அது நம்ம என்ன சாமான் வாங்க போகிறோமோ அதோட ஃபோட்டோ போட்டிருக்கோம். அப்புறம் அதோட கலர்ஸும் போட்டிருக்கோம். பார்த்து நம்ம எடுத்துக்கணும், எத்தனை பாக்ஸஸ்ன்னு பார்த்து நம்ம அதை எடுத்துக்கணும். நடுவில் இன்ஃபர்மேஷன் சென்டர்னு நிறையா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஃபர்னிச்சர் கிடைக்கல, உங்கள் ஐட்டம் கிடைக்கலன்னா அவங்ககிட்ட கேட்டால் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இங்கே மேட்ரஸ்லாம் இந்த மாதிரி ரோல் பண்ணி தான் வரும். நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு போய் திறந்து விட்டோன்னா அது எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகிடும். இப்போ நம்ம செக் அவுட்டில் போய் செக் அவுட் பண்ணிட்டு போக வேண்டியதான். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.